ஹலோ டியர். சரக்கு வேணும். என்ன சரக்கு? மானிட்டர் தான். ஓகே பானு. டே ஒரு கோட்டரா டே. என்ன கொடுமை சரவணன். போராட்டம் ஓயவில்லை, நானும் ஓய்வெடுக்க போவதில்லை. சரக்கு வாங்கும் போது மக்கள் இன்னும் ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். முதல் மோசடி, பாட்டிலேயே எம்ஆர்பி பிரிண்ட் ஆகிருக்கும் போது 10 ரூபாய் எப்படி எக்ஸ்ட்ரா வாங்குகிறார்கள்? அப்ப இந்த காசு எங்க போகுது? எப்படி இவங்களை நம்புறது? அடுத்த கண்கட்டு வித்த டூப்ளிகேட் சரக்கு. அதே சரக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டூப்ளிகேட்டா வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு மங்குன்றாங்க. ஆனால் இப்போ குடிச்சு பார்த்தீங்கன்னா வச்சுங்க கொஞ்சம் தான் போதாரு. இது வியாபார தந்திரம். ஒரிஜினல் சரக்கை ஊசி போட்டு உறிஞ்சி வெறும் தண்ணியை கலக்கி 2 மடங்கு லாபம் பார்த்துருவாங்க. எல்லாத்த விட முக்கியமானது டைமிங். கடை திறக்கும் போது காட்டாத பங்க்சுவாலிட்டியை மூடும் போது எதுக்கு காட்டணும்? அப்புறம் யாரோ ஒருத்தர் பிறந்த நாளைக்கு இங்க கடையை சாத்தி விட்டுறாங்க. பர்த்டே அன்னைக்கு சரக்கு அடிக்கிறது தானே உலக வழக்கம். நாம கேட்ட பிராண்டை விட்டுட்டு வேற பிராண்டை எடுத்து கொடுப்பாங்க. எந்த பிராண்டா இருந்தா என்ன? வேலை நியாயமா இருக்கணும், அடிச்சா கின்னு இருக்கணும். இந்த மாதிரி சில்லு முள்ளுங்களை எப்படி தடுக்கிறது? போராட வேண்டும். எஸ்ஓபி நெட்வொர்க் நடத்தும் புரட்சி போராட்டத்தில் பங்கெடுத்துக்குங்க. தெரு தெருவாக பார்பாராக செல்வோம். குடிமகனின் உரிமையை வென்றெடுப்போம். புட்டுக்களினா புட்டுங்கி புட்டிப்போம். என் சரக்கு என் உரிமை. சரக்கு போராட்டம் நடத்துவோர் எஸ்ஓபி நெட்வொர்க்.